நமஸ்காரம். ரஜேஷ் ரவின்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது கேம் சேஞ்சர் நேயர்களுக்காக உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரங்களை உள்ளடக்கிய கன்னி ராசிக்கான 2026 ஆங்கில புத்தாண்டு பலன்கள். ஆங்கில புத்தாண்டு கும்பராகு, சிம்மகேது, குடி கூத்து கும்மாளம், குடும்பம் கசக்குமா இனிக்குமா? என்ன இந்த மாதிரி ஏடா குணமான ஒரு டாபிக் சொல்றீங்களே சார், என்ன சார் இது அப்படின்னு நம்ம நீங்கள் கேட்டிங்கன்னா, சகோதரா சகோதரி, இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்ற கிரக சஞ்சார சூழ்நிலைகள் 7 என்கின்ற களத்திர ஸ்தானத்தில் சனி பகவான், அதே போல 10ஆம் இடமான உத்தியோகம், தொழில், ஜீவன, கர்மஸ்தானத்தில் குரு பகவான் மே 26 வரைக்கும், மே 26ஆம் தேதி பயிற்சியாகி 11 என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் தன்னுடைய உச்சம் பெற்ற கடகராசியான உச்ச வீட்டுக்கு வராரு. 11ஆம் இடத்துல இருந்து 3 என்று சொல்லக்கூடிய முயற்சி, முன்னேற்ற, தைரிய, வீரி, காதல், செல்லாபஸ்தானம், 5 என்கின்ற பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானம், 7 என்கின்ற களத்திரஸ்தானம், இந்த 3 இடங்களை பார்த்துறாரு, புனிதப்படுத்துறாரு. இந்த மாதிரி இருக்க நேரத்தில் இதில் என்ன சார் கும்பராகு, சிம்மக்கேது, குடி கூத்து கும்மாளம் வந்துட்டீங்களே, என்ன சார் இந்த மாதிரி ஒரு வயிற்றுல புளியை கரைக்கிறீங்களே அப்படின்னு நம்ம நீங்கள் கேட்டிங்கன்னா, ரஜேஷ் ரவின்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர், ஒரு நேர்மையான அஸ்ட்ராலஜர், உங்களுக்கே தெரிஞ்சது தான். நம்ம இல்லாத இருக்குன்னு சொல்கிறதுக்கோ இருக்குன்றதை இல்லைன்னு சொல்கிறதுக்கோ நம்ம ஆளே கிடையாது. மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக வாட் இஸ் வாட், என்ன இருக்கோ எது எப்படி இருக்கோ அதை அப்படியே உண்மையை உடச்சி சொல்கிறதுனால தான் நமக்கு வியூவர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க, நமக்கு ஃபோன் கால் வந்துகிட்டு இருக்குது, புரியுதுங்களா? அதனால் அதாவது ஜாதகம், ஜோதிடம் அப்படின்றதே பார்த்தீங்கன்னாக்கா, நீ போகிற வழியில் ஒரு 20 அடியில் ஒரு பள்ளம் இருக்குது சகோதரா அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் உஷாராக போயிடுவீங்க. சகோதரி, நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்க போது ஒரு புதையல் கிடைக்கிது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு போவீங்க, டக்குன்னு அந்த புதையலை கேட்சப் பண்ணுவீங்க, புரியுதுங்களா? இதெல்லாம் என்னன்னாக்கா தெய்வாதீனமாக நம்மை மீறி நடப்பது, நல்லதுகளும் கெட்டதுகளும். அந்த மாதிரி இதை இண்டிகேட் பண்ணுற ஒரு அஸ்ட்ராலஜர் தான் அஸ்ட்ராலஜரை தவிர, ஜோதிடர்களை தவிர, நாங்கள் மற்ற அஸ்ட்ராலஜர் மாதிரி நம்ம நீ போகிற வழின்னா புதையல் தான், நீ போகிற வழின்னா உனக்கு பணக்கட்டு அப்படி கட்டுக்கட்டாக கொட்டி கிடக்குது, அந்த மாதிரி சொல்லி உங்களை ரேக்கி விட்டு, உங்களை அலபாய விட்டு, உங்களை பித்துக்குழியாகி ஏர்வாடி அனுப்புறதுக்கு ரஜேஷ் ரவின்கரன் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. ஏன் இதை உங்களுக்கு பர்டிகுலராக நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, கன்னிராசிக்காரங்க அப்பாவிகள், அதாவது என்னன்னாக்கா ஒரு பச்சாதாபம் பார்க்குறவங்க, பிறருக்கு ஒரு உதவி அப்படின்னாக்கா தனக்கு இருக்கிறத கூட எடுத்து கொடுத்துட்டு இவங்க சிவனேன்னு தேமேன்னு போகிற ஒரு கேட்டகரி தான் நீங்கள். உங்களுக்கு குலதெய்வம்னு பார்த்தீங்கன்னாக்கா பெருமாளாக இருந்தாலும், இஷ்டதெய்வம்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னப்பா நமசிவாயம் என்கின்ற சிவபெருமானே உங்களுக்கு இஷ்டதெய்வமாக இருப்பார். பெருமாள் உங்களுக்கு 2nd and 9th லார்டு, 2 என்று சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி, 2 என்று சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி, 9 என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கிரன். சிவபெருமான் உங்களை பார்த்தீங்கன்னாக்கா உங்களை கட்டி காக்கின்ற உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருப்பார். கன்னிராசிக்காரங்க, கன்னிரகணக்காரங்க, மோஸ்ட் ஆஃப் த பர்சனாலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பெருமாள் குலதெய்வமாக இருந்தாலும் அது சொந்த வீடு மாதிரி, இவரை கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்பா, அனுசரிச்சுக்கலாம்பா அப்படின்ற மாதிரி சிவபெருமானை பிடிச்சிக்குவீங்க. அதனால தான் சிவபெருமான ரூல் தான் உங்களை கட்டி காக்குதுன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா, சிவபெருமான் உச்சமாகின்ற வீடு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், அதே மாதிரி அவருடைய சொந்தம் ஆட்சி பெறுகின்ற வீடு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம். அதனால் இந்த மாதிரி சில ஈக்குவேஷன்லாம் இருக்கிறதுனால சூரிய பகவானின் என்னப்பா நமசிவாயத்தின் சிவபெருமானின் அருட்கடாட்சம் நிரம்ப பெற்றவர்கள் இப்போ இந்த 26 ஆங்கில புத்தாண்டு 12 மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கும்பராகு, சிம்மக்கேது ஆல்மோஸ்ட் நவம்பர் மாதம் வரைக்கும், நவம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் நங்கூரம் போட்டு அந்த கும்பத்துலேயும் சிம்மத்துலேயும் ராகுவும் கேதுவும் உட்காந்துருக்காங்க. இதுதாங்க மேட்ரு. இப்போ இதனால் என்ன ஆகும்? அரை காசுக்கு பரதேசம் போகாதடா, சொம்பும் போச்சுடா கோவிந்தா. எப்படிங்க? அரை காசுக்கு பரதேசம் போகாத சகோதரா சகோதரி, பின்னால் சொம்பும் போச்சுடா கோவிந்தான்னு புலம்பாத சகோதரா சகோதரி. கூடவே விடிய விடிய வேங்காத்தா, விடிஞ்சு எந்திரிச்சு தூங்காத்தா. என்ன இது? பேய்க்கு வாக்கப்பட்டா புளிய மரத்தில் ஏறித்தானே ஆகணும். இதுதான் 26 டோட்டல் கான்செப்டு, டோட்டல் மேட்ரே இதுதாங்க. அதாவது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு உழைக்கிறத விட பிறருக்கு உழைக்கிறது, மற்றவங்களுக்கு உழைக்கிறது, முதலாளிகளுக்கு உழைக்கிறது, குடும்பத்துக்கு உழைக்கிறது தாங்க ஜாஸ்தி. உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் சம்பாதிச்சு சீட்டு பணம் போட்டு எடுத்து வருஷத்தில் அந்த சம்மர் வெக்கேஷனில் ஊட்டி, கொடைக்கானல், டார்ஜிலிங்கு, சிம்லா, கேங்டாக்கு குடும்ப உறுப்பினர்களை எல்லாத்தையும் அனுப்பி வைப்பீங்களே தவிர நீங்கள் போகவே முடியாது. ஏன்னா கருமமே கண்ணாயினார் கன்னிராசிக்காரங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு வேலையை நம்பி கொடுத்துட்டா போதும், அது 5 பைசாவுக்கு காலனாவுக்கு பிரயோஜனம் இருக்குதோ இல்லையோ, நீங்கள் அதை விட்டு இல்லை நம்பி கொடுத்துருக்காரு. என்ன நம்பி கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி
சகோதரா, நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு அந்த வேலையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே இருக்கிறதுனால தான் உங்களை நம்பி கொடுத்த அந்த முதலாளி ஆகட்டும், நண்பராகட்டும், உங்கள் உறவு முறையாகட்டும், சொந்தங்களாகட்டும், யாராக இருந்தாலும் நல்லா உங்களை மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் தன்னுடைய கருணை கடாட்சத்தை தாண்டவம் மாறுறாரு. அவருடைய அனுகிரகம் பார்த்தீங்கன்னாக்கா கொட்டி கிடக்குது உங்களுக்கு. ஏன்னா அந்த 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு புனிதமான ஸ்தானம். அந்த இடத்துல வந்து உங்களை பிடிச்ச பீடையே தொலைய போகுதுரா சாமி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அதிரி புதிரியான வருமானங்கள், பணம் 4 வழியில் பல வழிகள்லையும் உங்கள் வந்து உங்கள் ஜோபியை பாக்கெட்டை ரொப்பரா மாதிரி இருக்கும். பேங்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் பேலன்ஸு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் கிரெடிட்டட் அப்படின்ற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சார் எனக்கு எப்படி சார், நான் ஒரு சாதாரண உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கேனே சார், எனக்கு எப்படி சார் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னீங்கன்னா, அதாவதுங்க குரு பகவானுடைய கருணை கடாட்சம் வந்து இந்த மே 26ஆம் தேதி வந்து அவர் வந்து உச்ச வீட்டுக்கு போகிறாரு, கடகத்துக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு உச்ச வீட்டுக்கு போகிறாரு அப்படின்னாக்கா அதனுடைய ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.5 மாதம் 2 மாதம் முன்னாடியே உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ உங்களுக்கு பிப்ரவரியிலேருந்தே அதனுடைய அறிகுறிகள் அதெல்லாம் வந்து மழை வரதுக்கு முன்னாடி சாரல் அடிக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு அடிச்சிடும். ஸோ மழையில் நனையிற நேரம் உங்களுக்கு கோடை காலத்திலேயே நல்ல உச்சி வெயில்லையே அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் உங்களுக்கு நடக்காது? அதாவது ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படித்த சகோதரி வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, கைக்கு வாங்கிக்கும் தான் சம்பளம் இருக்கும். அந்த வாங்குகிற சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15,000 ரூபா இருக்கும். அந்த 15,000 வச்சுட்டு என்ன பண்ணுறது? இதில் வீட்டு வாடகை அந்த வீட்டு ஓனர் கடங்கார பாவிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 13,500 போகுது. ஏன்னாக்கா அதுக்கு குறைஞ்ச வீடு ஒரு நல்ல ஒரு டீசெண்டான வீடு கிடைக்காது. இந்த 13,500 வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 7 மெம்பரு, புருஷன் பொண்டாட்டி 4 குழந்தைகள், இதில் வந்து வீட்டுக்காரோடைய கணவனுடைய தாய் அவங்க தான் குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, 4 குழந்தைங்களையும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் இப்படி போயிட்டுருக்க நேரத்தில் 13,500 வீட்டு வாடகை போச்சுனாங்க 1,500 தான் இருக்குது. அந்த 1,500 நீங்கள் போயிட்டு வர பஸ் செலவுக்கு அதுக்கு சரியாக போச்சு. ஸோ டீ வந்து ஆஃபீஸில் ஒரு ஓசி டீ ஒன்று கொடுத்தா தான் உண்டு, அன்றைக்கி கொடுக்கல அப்படின்னாக்கா அதுவும் போச்சு. இப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு டப்பா கட்டின்னு காலாங்கத்தான் எழுந்திரிச்சு குடுன்னு ஒரு 8 மணிக்கு எழுந்திரிச்சு நீங்கள் ஓடினா தான் 9:30 மணிக்கு உங்கள் ஆஃபீஸை போய் சேர முடியும். அப்படி போயிட்டுருக்க நேரத்தில் ஆனால் படித்த படிப்பு பார்த்தீங்கன்னாக்கா பிஏ பிஎஸ்சி பிகாம் பிஎட், எப்படி பிஏ பிஎஸ்சி பிகாம் பிஎட் சகோதரி, இது வந்து அதாவது வந்து மாங்காய் புளிச்சதோ வாய் கசந்ததோ தேங்காய் ருசிச்சதோ அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்ததுன்னா அள்ளி விடுற அஸ்ட்ராலஜர் நம்ம கிடையாதுங்க, புரியுதுங்களா? அதாவது உண்மையை பேசி உண்மையாகவே நடந்து நேர்மையாகவே நடந்து உழைக்க தெரியாத அஸ்ட்ராலஜர்னு கூட நம்மளை சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம கவலையே கிடையாது. ஏன்னா கமர்ஷியல் செகண்டரி, புரியுதுங்களா? நேர்மை, மனசாட்சி, புண்ணியங்கள் இதுதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு. அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். நான் இப்படி நீங்கள் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் படித்த படிப்புக்கு 15,000 சம்பளம் தான் அன்றைக்கி. நீங்கள் என்ன நினச்சிக்கிங்கன்னா மனசில், நம்ம படித்த படிப்புக்கு மேலே படித்தவங்களுக்கு இந்த சம்பளம் கூட இல்லாத வீட்டில் வந்து லொங்கப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, போராடிக்கிட்டு இருக்காங்களே, அவர் வீட்டுக்கார நிலைமையாக பார்த்தீங்களா? அதுக்கு மேலே அவர் ஒரு 22,000 சம்பளத்தில் இருக்கார். வீட்டு லோனை கட்டுறதா, ஸ்கூல் ஃபீஸை கட்டுறதா, உப்பு புளி மிளகா பருப்பு வாங்கி போடுறதா, என்னன்றது ஒன்றுமே புரியாது. இந்த மாதிரி போயிட்டு இருக்க நேரத்தில் தான் வீட்டு பக்கத்தில் நீங்கள் இருக்கிறது ஒரு ஃப்ளாட்டு. அந்த ஃப்ளாட்னா நீங்கள் லோன் கட்டிகிட்டு இருக்கீங்க, அது கட்டி முடிச்சாதான் அது சொந்தம். அது வரைக்கும் என்ன சொந்த வீடுன்னு பேரே தவிர வாடகை கட்டுற மாதிரி வந்து இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கீங்க நேஷனலைஸ்ட் பேங்க்குக்கு. உங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரு தாய். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க 2 குழந்தைகள் ட்வின்ஸு கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரிங்க என் பொண்ணு வந்து 3ஆம் கிளாஸ் படிக்கிறா, சரி பையனும் 3ஆம் கிளாஸ் படிக்கிறான், 2 பேரும் ட்வின்ஸ் இல்லை 3ஆம் கிளாஸ் படிக்கிறா, நீங்கள் ஒரு டியூஷன் எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட வந்து கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க பால் காய்ச்சும் போது உங்களை கூப்பிட்டுருப்பாங்க, போயிருப்பீங்க. சும்மா போக முடியாது, ஏதோ ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுத்துருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அன்றைக்கி உங்களை அங்கே சாப்பிட வச்சுருப்பாங்க, இல்லை சாப்பிட்டு போன சென்டிமெண்ட்டான் இருப்பாங்க, கொஞ்சம் உங்கள்கிட்ட க்ளோஸாக பழகிருப்பாங்க, அக்கா 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 அக்கான்ட்டு. அவங்க புருஷன் முன்னாடி 2 பேரும் வேலைக்கு போகிறவங்களா இருப்பாங்க. அவங்க என்னன்னாக்கா காலையில் போனாங்கன்னா நைட்டு ஒரு 8 மணி 9 மணி தான் வருவாங்க. அந்த குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா உங்கள் 4 குழந்தைங்களோட இங்கேயும் ஒரு நண்டு சிண்டு வண்டு குண்டு இருக்குல்ல, அதோட வந்து அந்த குழந்தைங்களும் வந்து மெர்ஜாகி எல்லாம் வந்து ஒன்றா விளையாடிட்டு இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கரெக்டாக ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு 7:30 மணிக்கு வந்தோடனே ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டக்குன்னு வந்து ஒரு டியூஷன் எடுப்பீங்க 4 பசங்களுக்கும். இதை வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க, 9 மணிக்கு பார்த்தா டியூஷன் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். இதில் வந்து உங்கள் மாமியார் கரெக்டாக வந்து சமையல்லாம் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஒரு ஒத்தாசையாக இருப்பாங்க. அந்த சரீர கஷ்டம்னா அவங்க பட்டுருவாங்க, குழந்தைங்களை அவங்க பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி போகும்போது அவங்க திடீர்னு வந்து கேட்பாங்க, அக்கா நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது, அவங்க வீட்டுக்காரோட நீங்கள் ஒரு டியூஷன் எடுக்கணும். நான் எப்படிம்மா நான் டியூஷன் எடுக்கிறேன்? டியூஷன் எடுக்கணும்னா ஒன்றும் இல்லை, என்னக்கா நீங்கள் 4 டிகிரி பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பிஎட்னா பண்ணியிருக்கீங்க, உங்களோட வேல்யூ உங்களுக்கே தெரியலக்கா, அப்படியா சொல்கிற நீ
அப்படின்னாக்கா உங்கள் ஆஃபீஸ் நாங்கள் ஒரு வேலை வாங்கி கூட என் ஆஃபீஸ் வந்து அது ஐடிக்காது, அதுலன்னா உங்களுக்கு செட் ஆகாதுக்கா, நீங்கள் பார்க்குறது தான் கரெக்டாக. உங்களுக்கு ஏங்க உங்களுக்கு அதுக்கு மேலே உங்களுக்கு வழி இருக்குக்கா? என்ன 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 சொல்கிறேன், அதுக்கு மேலே என்ன வழி இருக்குது? இப்போ என் பசங்களுக்கு 2 பேருக்கு நான் டியூஷன் என்ன எனக்கு எடுத்து பழங்கல, உங்கள் பசங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்கீங்களே 4 பேர்த்துக்கும். யாருக்கு? நண்டு வண்டு சிண்டு குண்டுக்கு. ஆமாம் அவங்க கரெக்டு தான். அவங்க 4வது 3வது 2வது 1வது படிக்கிறாங்க, அதனால் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என் பசங்களும் 3வது தானே படிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் 2 பேர்த்துக்கு டியூஷன் எடுங்க, 3500 3500. அது என்ன கணக்கு 3500? இல்லைக்கா, அது ஒரு கணக்குக்கா, அது ஒன்று வெளியே சொன்னால் உங்களுக்கு எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு 7000 ரூபா நான் கொடுத்துறேன். அதாவது 2 பேருக்கு டியூஷன் இருக்குது 7000 ரூபா. என்ன நான் சொல்கிறேன், உங்கள் பசங்களுக்கு என்ன சொல்லிக்கணும் அதே தான் நீங்கள் எங்களுக்கு சொல்லி தரணும், வேறு ஒன்றுமே கிடையாது மேட்ரு அப்படின்னு ஒன்று பார்க்குறீங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசிட்டு சொல்லுங்கக்கா. வீட்டுக்காரன்ட்ட பேசவே வேணாமா? நீ உண்மையிலேயே 7000 ரூபா கொடுத்துருவியா? நீங்கள் என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு அட்வான்ஸ் வேணா 7000 ரூபா நான் கொடுத்துட்டுமா முன்னாடியே நான் அப்படின்னு சொல்லி நீங்கள் உடனே ஃபோன் எடுத்தாங்க அந்த அக்கா, அந்த தங்கச்சி, அந்த சகோதரி. ஃபோன் எடுத்து டக்கு டக்கு இல்லை என்ன பண்ண அப்படின்னு போதே, அக்கா நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு 7000 ரூபா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஏன்ட்டு எனக்கு 7000 ரூபாய் பண்ண எனக்கு அப்படின்னோடனே, இல்லைக்கா இருக்கட்டும்க்கா வச்சுங்கக்கா, இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது, இன்றைக்கி அனுப்பிட்டேன் நான், நாளையிலேருந்து பசங்களை நான் அனுப்பிடுவேன் நான். உன் பசங்க இங்கே தானே இருக்கிறாங்க, ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னாக்கா 4:30 மணி நீங்கள் தானே இருக்கிறாங்க, அம்மா தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான்க்கா நீங்கள் வந்து டியூஷன் எடுத்துருங்கக்கா, இதுதான்க்கா மேட்ரு முடிஞ்சு போச்சுக்கா, இது நான் கொடுக்குறது ஒன்றுமே இல்லைக்கா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நான் நைட்டு வீட்டுக்காரர் வந்தோன்னு சொன்ன உடனே அவருக்கு பயங்கர குஷி ஆகிடுச்சு. அப்படியா, அப்போ சூப்பர், அப்போ என்னுடைய மாசெலவு கூட வந்து மாசெலவுக்கு நீங்கள் வந்து 500 ரூபா எடுத்துக்கிட்டு இருக்க, அந்த 500 ரூபாய்க்கு மேலே அந்த 500 ரூபாய்க்கு நீ என்ன பண்ணுற, நீ உனக்கு சரக்கு போடுறதுக்கு 500 ரூபாய், உனக்கு சரக்கு போனால் ஓசி நம்பி போட வேண்டியதானே நீ அப்படின்னு ஒரு பாய்ச்சல் பாஞ்சிங்க. அவர் ஒன்று இல்லை நான் அந்த 500 ரூபாயை நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன், நான் நீ டியூஷன் எடு, ஒரு 7000 ரூபா வரட்டும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் இருக்கிற ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமான கிடையாது, ஒரு 135 ஃப்ளாட்டு தான், ஒரு 5 பிளாக்கு தான். இந்த விஷயம் கேள்விப்பட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க பசங்களை கொண்டாந்து விட்டு இந்த சகோதரி இருக்காங்க பாருங்க, கொண்டாந்து விட்ட சகோதரி, அவங்க என்ன பண்ணாங்கன்னா விஷயத்தை வந்து 4 பேருக்கு பரப்பி விட்டாங்க, 4 பேருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க மெசேஜ். பெண்களுக்கு பண்ணி விட்டவொன்னே இந்த மாதிரி எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் 3500 ரூபா, அதனால் வந்து நான் வந்து முன்னாடியே அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களே உங்களுக்கு மேனேஜர் மாதிரி போட்டுக்கிட்டு விட்டோன்னே, அதாவது உங்கள் குடும்ப சூழ்நிலையை பார்த்துட்டு ஏகப்பட்ட டேலண்ட் இருக்குது இந்த கன்னிராசிக்கார அக்காட்ட, இருந்தும் கூட வந்து பாவம் பிகைண்ட் த ஸ்க்ரீன் இருந்துக்கிட்டு இருக்காங்க, வாய்க்கும் வயிற்றுக்கும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, லோல் பட்டு லொங்கப்பட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரன் நல்லா வந்தான், ஆனால் என்ன ஒன்று அவனால சம்பாதிக்கிறதுக்கு முடியல அப்படின் போது அந்த சகோதரியும் அந்த சகோதரன் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசி இந்த மாதிரி முடிவெடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தா அக்கௌண்ட்டில் ஒரு 8-10 ஃபேமிலிங்க பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் 3000 ரூபா அட்வான்ஸ் அனுப்புதுங்க. இதில் ஒரு வீட்டில் 3 பேர் இருக்காங்க, 10,500 உங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க, ஜிபே பண்ணிட்டாங்க. பார்த்தாக்கா உங்களுக்கு வந்து ஒரே நாளில் பார்த்தாக்கா ஒரு ஏறக்குறைய ஒரு 40,000-50,000 ரூபா வருமானம் வந்துருச்சு. உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடி சொல்கிறேன், என்னம்மா இதெல்லாம் பண்ணுறேன் நீ அப்படின்னா, இல்லைக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா, நான் 2 பேர்த்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க, அது பத்தாதுக்கா. என்ன அது பத்தாது, நான் கரெக்டாக தானே உங்கள் பசங்களுக்கு எடுக்கிறேன், என் பசங்களுக்கு போதுங்கக்கா, நீங்கள் அளவுக்கு மீறியே நீங்கள் பாடம் எடுக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப டிசிப்ளின் ஆகிட்டாங்க, ரொம்ப டிசிப்ளின் ஆகிட்டாங்க என் பசங்க, ஆனால் உங்களுக்கு வருமானம் பத்தாதுக்கா, அதனால தாங்க பார்த்தேன், இன்னும் ஒரு 10 பசங்க சேர்ந்தா நல்லா இருக்கணும், 10 பசங்களை சேர்த்து விட்டேன்க்கா நான், எல்லாம் நம்ம முயற்சி தாங்க. எப்படிக்கா, அடி பாவி ஏண்டி மாவளை இந்த மாதிரினா பண்ணுற, இன்னாடி நீ கூட பிறக்கலையடி, நீ யாரோ நான் யாரோடி, அதெல்லாம் விடுக்கா, கூட பிறந்தாதான் சொந்தமாக்கா அப்படின்ற மாதிரி போட்டாங்க பாருங்க அந்த சகோதரி. அதுதான் மேட்ரு, தட் இஸ் மேட்டர். என்னடா மேட்ருனா, அந்த சகோதரி என்னன்னாக்கா, அவங்க வந்து மீன ராசி, புரியுதுங்களா, ரேவதி நட்சத்திரம், அங்கே குரு பகவான் ராசிநாதன், அதே மாதிரி ரேவதி நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான் வந்து நட்சத்திரநாதன். உங்கள் கன்னி ராசிக்கு குரு பகவான் வந்து இப்போ வந்து வேலையை காட்டணும் என்ன, பண வரவை உண்டு பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே மீன ராசிக்காரமாவை செட்டப் பண்ணி இந்த மாதிரி பசங்களை விட்டு, அதுக்கப்புறம் ஒரு 8 பசங்களுக்கு ஒரு 10 பசங்களுக்கு ஏற்பாடு பண்ணி விட்டதோடு இல்லாத, கன்னிராசிக்கு அதிபதியும் உங்களுக்கு புதன், அங்கே நட்சத்திர அதிபதியும் புதன் ரேவதி நட்சத்திரத்துக்கு. பாருங்கள் எப்படின்னா ஒரு இன்டர்லிங்க் வருது பாருங்கள். இந்த மாதிரிலாம் நடந்து இன்றைக்கி அந்த சகோதரி வந்து அப்படியே கண்ணில் தண்ணியோட என்கிட்ட நிற்கிறாங்க. ராஜேஷ் சார் 2026 அடித்து தூள் கிளப்பிடுவீங்க, மழைனா மழைடா மழைடா அவங்க காட்டலன்னு சொன்னீங்களே சார், எந்த நேரத்தில் சார் சொன்னீங்க, தயவுசெய்து இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கங்க சார், தயவுசெய்து எடுத்துக்கங்க சார். அம்மா நான் ஸ்வீட்டே சாப்பிட்றதில்ல தாயே, நம்ம செக்யூரிட்டி கொடுத்துருமா, நான் கொஞ்சம் உனக்காக கொஞ்சம் எடுத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கொஞ்சம் கிள்ளி எடுத்துக்கிட்டு கொடுத்துட்டேன் நான். அதாவது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம நெய்பர் தான், நம்ம ஃப்ளாட்டுக்கு பக்கத்து ஃப்ளாட்டுன்னு வச்சிங்களேன். அதனால் இந்த மாதிரி போயிட்டுருக்குது. இப்படி போகிற நேரத்தில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் அதனால தான் சொன்னேன், அரைக்காசுக்கு பரதேசம் போகாதடா, உள்ளதும் போச்சடா நுள்ளக்கண்ணான்னு ஆகிடும், சொம்பும் போச்சுடா கோவிந்தான்னு ஆகிடும். அதனால் இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்காதுங்க சாமி, இங்கேயே எல்லாமே இருக்குது சாமி,
நம்பி கெட்ட ராசி, நம்பி ஏமாந்த ராசி, அடுத்தவனுக்கு உதவி பண்ணியே சோரம் போன ராசி. அதனால் வேணாம். நீங்கள் நம்புவீங்க, அப்பா மாதிரி இருக்கிறான், தாத்தா மாதிரி இருக்கிறான், மாமா மாதிரி இருக்கிறான் அப்படின்னு நம்புவீங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவன் தான் வேலையை காட்டுவான். சகோதரிகளே, உங்களுக்கு சொல்கிறான், புரிஞ்சுக்கோங்க. விடிய வேங்காத்தா, விடிஞ்சு எந்திரிச்சு தூங்காத்தா அப்படின்ற மாதிரி விடிய வந்து சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. விடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கோழி தூங்குறீங்க. அதுலேயே எந்திரிச்சு என்ன பண்ணீங்கன்னா காலகட்டத்தில் ஆஃபீஸ்க்கு ஓடுறீங்க. அதனால் டே நைட்டு பார்க்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இருக்கிற வேலையை விட்டுடாத ஒரு சைடு பிஸ்னஸ், சைடு இன்கம் வந்து உங்களுக்கு அமையுது. அதுக்கான நேரம் வந்துருச்சு. பேய்க்கு வாக்கப்பட்ட புளிய மரத்தில் தானே ஏறி ஆகணும். அதையும் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா கும்பராகு சிம்மக்கேது என்னதான் 6ல் ராகு 12ல் கேதுவாக இருந்தால் கூட கன்னிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கும்பன்றது பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவானின் தலைவன் ராகு பகவான். அவர் வந்து சுக்கிர பகவானின் நட்பு கிரகமான சனி பகவான் வீட்டில் இருக்கிறது. அந்த வீடு கொடுத்த சனி பகவான் 7ஆம் இடத்துல கலத்தர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கலத்தரத்தை கெடுக்கிற மாதிரி, குடும்பத்தில் ஒரு சிக்கலை உண்டு பண்ணுற மாதிரி, குழப்பத்தை உண்டு பண்ணுற மாதிரி சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள்லாம் உருவாகும். ஆத்தா, சகோதரி, சகோதரா பார்த்துக்கோங்க. ஆனால் பெண்களுக்கு இப்போ சூப்பரு, டாப் டக்கரு. அதனால் அடித்து தூள் கிளப்புற மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க வேலையோடையே இன்னொரு சைடு வேலை, இன்கம் வேலை வரா மாதிரி, இன்கம் வரா மாதிரி ஒரு வேலை செட் ஆகிடும். வேலையே இல்லாத வீட்டில் சிலிண்டரை பற்ற வச்சுக்கிட்டு, கேஸை பற்ற வச்சுக்கிட்டு, சட்னி அரைச்சிக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, சாதம் வடிச்சிக்கிட்டு இருக்க பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை கிடச்சிரும். நீங்கள் வீட்டிலேருந்தே செய்கிற மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த கான்செப்ட் இப்போ உலகம் முழுக்க வந்துருச்சு. சகோதரி, உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அடிக்க போகுது, தூக்க போகுது. ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் 2 மிஷின் போட்டாங்க, கிரைண்டரு போட்டு அந்த ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கே அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியே வந்து 40 ரூபா கிலோ, 45 ரூபா கிலோ அப்படின்னாக்கா இவங்க 35 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு 5 ரூபா கம்மியாகவே கொடுக்குறாங்க. தரமாக வேறு கொடுக்குறாங்க. ஒரு 5 அரிசி மூட்டை இறக்குனாங்க, ஒரு 2 உளுந்து மூட்டை இறக்குனாங்க, முடிஞ்சு போச்சு மேட்ரு. கரெக்டாக அவங்களே பண்ணிட்டு இருக்கிறாங்க. பசங்க அவங்களுக்கு ஒத்தாசை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் வருமானம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கரண்ட் பில்லு அந்த பில்லு, இந்த கரண்ட் பில்லு அந்த பில்லு, இந்த பில்லு, ஈவி பில்லு எல்லா கருமாந்திரமும் கட்டி தொலைச்சி, அது போக அவங்களோட வீட்டுக்கு தேவையான இப்போ 3 வேளையும் அங்கே இட்லி தோசை தான். அப்படி ஓடுது மேட்ரு. அதோட கூட பார்த்தீங்கன்னா மாதம் பார்த்தீங்கன்னாக்கா, சார் கையில் நீங்கள் சொன்ன ஐடியா சூப்பர் சார், எதுக்கு கடையை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு வீட்லேயே பண்ணுன்னு சொன்னீங்க, கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன் சார், 25,000 ரூபா மாதம் எனக்கு வருமானம் வந்தது சார் அப்படின்றாங்க ஃபோன் பண்ணி. என்ன சொல்கிறது சகோதரி, உங்களுக்கு நேரம் வந்துருச்சு. அதனால தான் இருக்கிறத விட்டு பறக்கிறத பிடிக்காது. அரை காசுக்கு பரதேசம் போகாத தாயே, போகாத சகோதரா, சகோதரி, சொல்லிட்டேன் நான். எல்லாத்துக்குமே ஏற்ற நேரமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் சிறக்கிற நேரம் வந்து விட்டது சகோதரா, சகோதரி, கன்னிராசி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். 2026 தூக்குது. பெற்றவங்களை மதிங்க. அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டோடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் கூட அடுத்த பதிவில் சந்திக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்தது ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிட்டு நலங்களும் மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ரஜேஷ் ரவின்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர்.